எடுக்கிறதுனா 3-4 ரூபா வரும். 2500 இருந்து 4000 அது மாதிரி எப்படி தெரியும் வெரைட்டிகள். இது வந்து எனக்கு 100 ரூபா 200 ரூபா 100 ரூபா 200 ரூபா. பெட்ஷீட் கவர் அதுல எல்லாம் சேல்ல போது 1400 ரூபாய். இதெல்லாம் நார்மலா கடையில எடுக்க போனா 2500 ரூபாய் அந்த மாதிரி. சொல்லுங்க என்ன மாதிரி நீங்க சொல்லுங்க கடை என்ன மாதிரி? கடை உடச்சி கொடுக்கணும், வியாபாரம் இல்ல, மக்களுக்கு ஒரு சேவமாய் கொடுக்கணும். இத பாருங்க, இந்த பெட்ஷீட் நீங்க வெளியே எடுக்கிறதுனா 3-4 ரூபா வரும். 2500 இருந்து 4000. அப்ப நாங்க 1400 ரூபா கொடுக்குறோம். நீங்க ஹோல்சேல் எடுத்து 1300 ரூபா தருவோம் கடையில. அப்படி மக்கள் சேவையோன்னு நாங்க செய்யறோம். களவாணி ஒரு 150 ரூபா ஸ்ரீலங்கால எடுக்கல உங்களுக்கு எங்கட விலைக்கு சும்மா இதாரும். பெட்டாலே எங்கள்கிட்ட மட்டும் தான் எடுக்கல, எங்க எடுக்கலா. அப்படி மக்கள் சேவையோன்னு செய்யறோம். மக்களே வாழ்றோம் நாங்க. மக்கள் கடை MFM ப்ராடக்ட். இது ஹோல்சேல். ஹோல்சேல்னா 100 ரூபா குறையும். ஆகுது ரீட்டைல் வந்து உங்களுக்கு தரம் 1400 ரூபா தரும். பார்த்து அடிக்கிற வேண்டிய ஹோல்சேல் சொன்னா 1300 ரூபா தருவோம். நல்ல உங்களுக்கு ஸ்ரீலங்கால எடுக்கல என்கிட்ட தவிர உங்களை எங்க எடுக்கல. MFM ப்ராடக்ட் உங்களை வாழ வைக்கும் தெய்வம் சாமலாம். நன்றி அண்ணா. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மரவள்ளி மரவள்ளிக்கெல்லாம் எவ்வளவு அண்ணா? 100 ரூபா 200 ரூபா 100 ரூபா 200 ரூபா. இப்ப இதுகள் வந்து இந்த பேக்கவுண்ட் வந்து 100 ரூபா 100 ரூபா. என்ன இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட அடோய் வ்ளாக்ஸ் சச்சினம் வந்து சேர்ந்திருக்கிறார். வணக்கம் ப்ரோ. எப்படி போது லோக்கலாம்? இப்பதான் எடுத்துக்கொண்டு வரேன். உள்ளுக்கு வந்து துளைஞ்சிருவேன். ஆனா உங்களுக்கு இடம் தெரியும் தானே, தேடி வந்துட்டீங்க. சரி காய்ஸ், இப்ப பெட்டா ஃபுல்லா சுத்தி பார்க்க போறீங்க. தென் நிறைய விஷயம் இருக்கு உங்களுக்கு. பாவம் அதான் சொல்லிக்கொண்டு வந்தேன். ஒவ்வொரு சாமானுக்கும் ஒவ்வொரு லேன் இருக்குன்னு சொல்லி. இது ட்ரெஸ்ஸுக்கு, இது ட்ரெஸ் கீசர் ட்ரெஸ்ஸுக்கு. அங்க இன்னொன்னு பிரின்ஸ் இருக்கு தானே, லைட் அதுகளுக்கு. பிரின்ஸ் ஸ்ட்ரீட் டாய்ஸ் ஐட்டம்ஸ். இல்ல பிரின்ஸ் ஸ்ட்ரீட், பிரின்சஸ் ஸ்ட்ரீட் அந்த பக்கம் டாய்ஸும் அந்த லைட்ஸ் வச்சிருந்தாங்க ஃபுல்லா. ஆமா அதான் காணிட்டு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஸ்ட்ரீட்டோ. அதான் இப்ப இந்தியால வந்தது. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஸ்ட்ரீட். இது ஃபுல்லாவே ட்ரெஸ். இது ஃபுல்லா ட்ரெஸ். கேம்பஸ் நேரம் என்ன செய்யறேன்னா இங்க வந்து எடுத்துருவோம் முழுக்க. இங்க ஹை குவாலிட்டி, இங்க தான் லோ குவாலிட்டி இருக்கு. அதான் கிட்டத்தட்ட எல்லாம் சேம் பிரைஸ் தான். ஒழுங்கா தேடி பிடிச்சி வாங்கணும். அதான் பிரச்சனை. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடையில இருக்கிற உடுப்பு தான் வெளியில அந்த பேமெண்ட்லயும் வச்சிருப்பாங்க. உள்ளுக்கு பேக் பண்ணி வெளியிலயும் பேக் பண்ணி தான் இருக்கும், உள்ளுக்கும் பேக் பண்ணி தான் இருக்கும். அதே உடுப்பு தான் வெளியிலயும் வச்சு வைப்பாங்க. ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு கடை இருக்குது, அவங்களுக்கு கடை இல்ல, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஆனா ஹோல்சேல் எல்லாம் ஹோல்சேல்ல இருந்து வாங்குறது ஒரே இடத்துல. கடையை பார்த்து ஏமாந்துடாதீங்க மக்களே, அந்த மாதிரி. இப்ப இதுல எல்லாம் இந்த குட்டி குட்டி கடைகள் இருக்குது தானே, சாப்பாடு கடை. ஆமா, அது என்ன மாதிரி சாப்பாடுதான் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்க ட்ரை பண்ணது இல்லையா ஒரு நாள்? நீங்க ஃபுட் ப்ளாக் பண்ற எனக்கு நான் என்னன்னா அதுல அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு இருக்கு கடை, அதுல ட்ரை பண்ணிக்கிறேன். அந்த 150 ரூபாய்க்கு சின்ன சிக்கன் சப்மரைனோட தருவாங்க, நல்லா இருக்கிறது. இந்த ஏரியால பொறுத்த வரைக்கும் சம்மரின் அந்த சாசேஜஸ் பன்ஸ் எல்லாம் 150-200 எடுக்கலாம். அதான் as usual. அது அந்த கார்ல இருந்தே 150லயே இருக்கு. நான் கடைசியா 2019-20 சாப்பிட்டேன். நான் இன்னும் 150ல தான் இருக்கு. இதே நார்மல் கடையா இருந்தா ஏத்திருப்பாங்க. இப்ப எங்கால பாத்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் கவர்கள், உடுப்புகள், இப்ப அந்த கடையில பாத்தினாங்க 1400 ரூபா. அதெல்லாம் நார்மலா நோல் மிட் ஃபேஷன் பக்கத்துக்கு எல்லாம் போன கொண்டா 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு மேல வரும். ஆனா இங்க 1400 ரூபா, ஹோல்சேல்னா 1300 ரூபா சொல்லுங்க. அதான் அதான் இல்ல இல்ல நார்மலா வேணும் 150 ரூபா.
அதான் பேக் கோதாவின் பேக் man. இப்போ ஆஃபீஸுக்கு போனோம் முடிக்கிட்டு அதனால பேக்கோடையே திடீர் ஆஃபீஸ் உடுப்புக்கு போயிட்டு உடுப்பை மாத்திட்டு அங்கேயே மாத்தலாம். அப்ப போய் உடுப்பை மாத்திட்டு வேலையை போய் சரி. இப்ப மெயின் ஸ்ட்ரீட்ல என்னென்ன கடைகள் இருக்கு? என்ன ஆமான்னு சொல்லுவேன் கடையில். இப்ப இதுக்குள்ள வந்து எல்லாம் தனித்தனியா அந்த ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சாமான் தனித்தனியா வாங்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப மெயின் ஸ்ட்ரீட் வந்து என்ன மாதிரியான ஒரு இடம்? பார்த்தீங்கன்னா உடுப்பு கடை இருக்கு, மிக்சர் கடை இருக்கு, ஸ்வீட் கடை இருக்கு, எல்லா கடையும் இருக்கு. எல்லா கடையும் ஹோல் இன்னைக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் பெட்டால ரெட் மஸ்ட் கிட்ட வந்திருக்கிறேன். ரெட் மாஸ்க் பக்கத்துலேயே வந்து நல்ல ஃபேமஸான பிளேசஸ் வந்து என்னன்னா அத்தர் இருக்குது. அத்தர் நான் அங்க போன முறை வரைக்கும் இதுல வச்சு வித்துட்டு இருந்தாங்க, காணையில அந்த பக்கம் ரெட் மாஸ்க் கிட்டத்தட்ட ஒரு 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. இது ஒன்னே என்ட்ரன்ஸ் 3 என்ட்ரன்ஸ் சம்திங் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் நான் நினைச்சேன் ஒண்ணுதான் என்ட்ரன்ஸ். அப்ப இதே மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் மற்ற பக்கத்துலயே இருக்கு அப்படியே? ஆமா 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 கிட்டத்தட்ட இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். பார்த்தீங்கன்னா வேலை ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இப்போ இது வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாமா? உள்ளுக்கு பார்க்கலாம், அது அங்கே எக்ஸஸ் என்ன மாதிரி தெரியல. கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்ப்போம். நான் நினைக்கிற மாதிரி அது முஸ்லிம்ஸ் ட்ரெடிஷ்னலில் போகணுமான்னு தெரியல. இது செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட். நாங்கள் ஃபர்ஸ்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து நாங்கள் இப்போ செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்றாகிறோம். ஃபர்ஸ்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டுக்குள்ள நாங்கள் எல்லாரும் க்ராஸ் பண்ணி தான் வந்தோம். இப்போ இது இந்த செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து இது ட்ரெஸ்ஸுக்கு தைக்கிற ஸ்வீட்கின்ஸ், ரிபன்ஸ், அந்த மாதிரி தேவையான சாமான் தனியாக ஒரு ஏரியா. அதுக்கு அது சைடில் நாங்கள் ஆட் பண்ணுற சாமான்கள் வாங்குறதுக்கு தனி ஏரியா. மற்ற இங்கெல்லாம் அந்த கவரிங் ஜுவல்லரி அதெல்லாம் எடுக்கலாம். என்ன கோல்டு போட ப்ரைஸ் நாங்கள் இனி அதுதான் வாங்கணும். அது சரி. இதுதான் அந்த ஸ்ட்ரீட். இங்கே ஏரியா மட்டும் அத்தருக்கு மோஸ்ட்லி இந்த கடை நல்ல ஃபேமஸ். நாங்க முதல்ல இங்க வந்திருக்கேன். 2500 அந்த குட்டி ஒன்று எடுத்து தமிழ் தான். என்ன It's perfume oil. This is without alcohol. You also perfume oil, huh? You can check this one. This is branded. Brand. Wow. His name is Eason. Made in UAE. The varieties, 111 varieties, 200 varieties now. One bottle, 1,000 rupees, 2,000, 3,000, 4,000, 5,000, 10,000. You have this cap, Muslim cap. This is perfume oil. The very, very expensive. 13,000, Kamrat, 13,000, 23,000, 16,000, 13,000, East 12,000. This is Indian. 300, 600, 1,200, 2,500. This is also Indian. This number 2 is number 1 valid item. Okay? Right, thank you. ஸோ காய்ஸ் என்னன்னா வந்து பெட்டா வந்தீங்கன்னானே அத்தருக்கு ஃபேமஸான ஸ்பாட் இதுதான். நானும் இதுக்கு முதல்ல வரும்போது ரிலேட்டிவ்ஸை கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் பேக்குள்ள இங்க வந்து எடுத்து கொண்டு போனது அந்த பவுடுன்றது கொஞ்சம் சொல்லுவாங்க. என்னது அவுடா? இது எடுத்துறாங்க. இது வந்து 2,500 ரூபா அந்த இதுக்கு வந்தாங்க. நல்ல மனம். இந்த போத்தல் வந்து 3,000 rupees. இது ஒரு போட்டல் நீ வாங்க just 2 months and 2.5 months போயிடும். அப்படியே இது கன நேரம் நின்றது. லாங் லாஸ்டிங் 10 hours 15 hours நிற்கும். உள்ள போறேன்னா உள்ள போய் 1:30 போகலாம். இப்போ now close the day time. இப்ப நாங்களும் சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். 1:30 வந்து அவங்களுக்கு எல்லாம் பார்க்கலாம். ஃபுல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. 1:30 11:28. அதுல மெஹந்தி மெஹந்தி இதை போட்டா ஒரு 1 week நிற்கும். அதே மெஹந்த டை
இது 15 மினிட்ல கலர் ஆகும். குயிக்லி 2 டேஸ்ல போயிடும். 22 days. இல்லை 2 டேஸ். 2 days. அது மாதிரி இப்படி நிறைய வெரைட்டிகள் இருக்கு. இது வந்து தலைக்கு போடுற மருத்துவம். வெள்ளை முடிக்கு போட்டா ப்ரௌன் ஆகுது. டார்க் ப்ரௌன். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைக்கு இருக்குது. சரி அண்ணா, தேங்க்யூ. ஓகே, வெல்கம். அண்ணா இந்த மெஹந்தியில் ஒரு மித்தொன்று பார்த்தீங்களா, ஹேண்ட்மேடில் செய்கிறது வந்து கிட்டத்தட்ட 15 நாள் இருக்கும். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும். அது சரி. அதே வந்து டை 15 நிமிஷத்தில் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ டூரிஸ்டாக தான் இருக்குது. அதான் ஆனா டை வந்து 15 மினிட்ஸில் வந்துடும், டக்குன்னு போயிடும். அதே மாதிரி தான் சல்லி, அதே மாதிரி தான் சல்லி டக்குனு தான் டக்குன்னு போயிடும். கஷ்டப்பட்டா நாளைக்கு இருக்கும். அது என்னது அது? என்னது சாரி ஜூஸ் கடை என்ன? பார்க்கலாம் தான் பார்ப்போம். 200 ரூபாய்க்கு அந்த ஐ திங்க் அது சுகர் கேன். ஓ, சுகர் கேன். 2-3 ஐட்டம் வச்சிருக்காங்க. ஸ்டில் கம்பளி அலோவேரா இருக்கு, இளநீர் இருக்கு, மற்றது இது ஐ திங்க் ஷாப் க்ளோஸ் போல இப்போ. ரோஸ்டா. எஸ் ஆஹா, கரும்பு ஜூஸ் குடிக்கிறீங்களா? சரியா, கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிக்கல, கஷ்டம். ஏன் செம்ம இனிப்பா இருக்கும். அப்பா பரவாயில்ல. அதே நேரம் ஹைட்ரேட்டிங்கா இருக்கு. இப்போ இதுதான் ஒரு சில போட்டிருந்தாங்க. இது பிரியாணி 300 ரூபா பிரியாணி. ஐ திங்க் இது வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் தான் வரும். என்ன ப்ரைஸ் அண்ணா அது? ப்ரைஸ் என்ன மாதிரி? இது 500 ரூபா. 2 பேர் சாப்பிட்டு 3 பேர் சாப்பிட்டு 700 அது 300 ரூபா. ரைசங்காரி 320 ரைசங்கறி 320. கோழி சிக்கன் இருக்கு, ஃபிஷ் இருக்கு. இது 700 ரூபா. அது 700 ரூபா. 3 பேர் சாப்பிட்டு 3 பேர் சாப்பிட்டு இது 300. ஒரு ஆள் சாப்பிட்டு 300 ரூபா. 2 பேர் சாப்பிட்டு 500 ரூபா. இல்ல சரி என்ன இது போட்டீங்களா யூடியூப்? ஆமாம் யூடியூப் வருவேன். நீ வருவீங்க யூடியூப். ஷுவர். சரி, வியாபாரம் என்னவா போகுது? என்ன செலவு தேடிட்டு போகும். பிரியாணி பட்ஜெட்டுக்கு ஓகே. இது worth of money. cheap and best. அதுதான் 700 ரூபா அதோட சீப். 3 பேர் சாப்பிட்டு 2 பேர் சாப்பிட்டு 500 ரூபா. இது ரைசங்காரி வந்து 320 ரூபா கோழி. மீன் 280 ரூபா. 280. மீன் நான் நியாயமான விலைக்கு நான் அது சரி. சரி என்ன தேங்க்யூ. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சில சொல்லலாம் இது பிரியாணி இல்லை. இல்லை நல்லா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா முஸ்லிம்ஸ்ல ஃபுட் வந்து செம்மையாக இருக்கும், வேற லெவலாக இருக்கும். அதான் இவங்களோட பிரியாணி ஸ்பைசி இருக்காது, பட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். என்னது இவங்களோட பிரியாணி இப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் நார்மலாகவே கடையில் போய் வாங்கின உடனே இந்த ஒரு மஞ்சள் சோறும் இதுவும் தான் எதிர்வாங்க. அந்த மாதிரி பிரிக்கிட்டு தான் நல்லா ஃபேமஸ். எது ஜூஸ்பா பாதாம் குடிச்சிங்களா? முதல் குடிக்கிருக்கு. இப்போ என்னண்டா இதை பிரியாணி நான் கடையில் சில பேர் பார்த்துட்டு என்ன இதோ பிரியாணின்னு கேட்பேன். ஆனால் ஒரு காலகட்டம் வரும் வரைக்கும் இதுதான் எங்களுக்கு பிரியாணியா இருந்தது. இப்பயும் சில கடைகளில் இதுதான் பிரியாணியா இருக்கு. ஆனால் நீ தலைப்பாக்கடி ட்ரை பண்ணிங்களா? தலைப்பாக்கடி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ அதுகளெல்லாம் வரும்போது இந்த தம் பிரியாணின்ற கன்செப்ட் வந்து பெருசாக இல்லை தானே. ஆமாம், ஸ்ரீலங்காவில் பெருசாக இருக்குல்ல. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுட் ரிவ்யூவராக தலைப்பாக்கட்டி எனக்கு செட் ஆகலை. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்தியாவில் சாப்பிட நல்லா இருக்கும், இங்கே சாப்பிட அவ்வளோதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அங்கே எப்படி சொல்ல, அங்கே உள்ள கிளைமேட்ல சேம் தான், பட் அங்கே உள்ள வாட்டர் அது தான் டிஃப்ரெண்ட். இந்த ஏரியா ஃபுல்லா மெடிசின். உள்ள வந்தோன்னு வந்து எல்லாம் பேங்க் ஸ்டால் கிடையாது. இந்த பேங்க் ஸ்டால் ஸ்ட்ரீட் ஃபுல்லா மெடிசின் தான் இருக்கு. மெடிசின், கெமிக்கல்ஸ் அதுதான் ஃபுல்லா இருக்குது. தொதலதல் இருக்கு. கொடியலதல். இது வந்து ஹோட்டல். இல்ல இங்க வந்து முயல் கறி எல்லாம் இருக்குது. முயல் கறி, வாத்துக்கறி இது என்ன புதுசா இருக்கு. அப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வெயிட் வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். அது உண்மையா ஷுவரா தெரியுமா? கேட்டு பார்த்துருவோமா? கேட்டு பார்த்துருவோம். நான் கேட்டு பார்க்குறேன். வாங்க. இல்லை கேமரா கொண்டு வராங்க, உள்ளுக்கு விட மாட்டாங்க. அரைச்ச ஐட்டம்ல வந்து முயல் கறி இருக்குதா இங்கே? அது அரைச்ச ஐட்டம்ல என்னென்ன இருக்குது? முயல் கறி இருக்குதா? முயல் கறி
அவர் கேட்டுட்டு வரட்டும், நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியாவா? சொல்லுங்க என்னென்ன இருக்கு? கருங்கோழி இருக்குதா, நாட்டுக்கோழி இருக்குது, வேற வான்கோழி இருக்குது. ஆனால் முயல் இல்லை. பட் இங்கே முயல் புறாலாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு அவைலபிளாக இல்லை. அப்போ இருக்கு. ஆஹா, இது வித்தியாசமா இருக்கு. ஹோட்டல்னு பேர் நாங்கள் போடலை, ஸ்ட்ரீட்டை சொல்லி இருக்கிறோம். வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வந்து சாப்பிட்டேன். முயல் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டுருக்கேன். நான் சாப்பிட்டதில்லை. யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கடையை பார்ப்போம். யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இங்கே சமோசா இல்லை, சிப்ஸ். சிப்ஸ் கடை. நீ பெட்டா கொஞ்சம் அச்சார் நல்லா எல்லா பக்கமும் அச்சார் இருக்கும். அடோ, இது அச்சார் என்ன? எஸ், திமுல், மாங்காய், ரம்டான்லாம் இருக்குது. ரம்புட்டான்லாம் இருக்கு அச்சாரு? ஆமாம் ஆமாம். நாங்கள் வாங்குறோன்னா நெல்லிக்காயும் மாங்காயும். இங்கே பெருசாக ஒன்றும் இல்லையே. இப்போ நாங்கள் இதை தாண்டி போனோம்னா அவன் ஃபுல்லாக கருவாட்டு கடை. கருவாட்டு கடையா? ஆமாம். இந்த ரோடு கடந்த உடனே இல்லாட்டி இந்த ரோடு எண்டில் வருதா? இந்த ரோடு கடந்தோடனே கருவாட்டு கடை தான் ஃபுல்லாகுது. ஆஹா. ஸ்ட்ரைட்டாக போனால் கருவாட்டு கடை, இல்லை ரைட்டுக்கு போனால் அந்த பார்ட்டி ஐட்டம்ஸ். பார்ட்டி ஐட்டம்ஸ் அண்ட் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். அந்த ஒரு பார்ட்டி செய்யணும்னா என்னென்ன டெக்கரேஷன் திங்ஸ் வேணுமோ அந்த எல்லா திங்ஸும் அங்கே இருக்கும். பேங்க்ஷால் ஸ்ட்ரீட். இங்கே ஃபுல்லாக கெமிக்கல் தான். பேங்க்ஷால் ஸ்ட்ரீட். இது முடிஞ்ச உடனே கருவாட்டு கடை. அதோட இதில் இந்த ஆர்ட் சம்மந்தமான இது கலர் கிராஃப்ட். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் இங்கே இருக்குது. ஏன்னா இப்படி கடைகள் இருக்கிறது குறைவு தான். இந்த இது கெமிக்கல். ஆட்டுக்கு ஒரு சாமான் வாங்கணும்னா தேடி தெரியும். ஆனால் இங்கே வந்து பெட்டாக்குள்ள வந்தீங்கன்னா கிடைக்காத சாமானே இருக்காது. கருவாட்டு மனம் இங்கே வருது. இதெல்லாம் கருவாட்டு கடை தான். எனக்கு கருவாட்டு கடை இருக்கு. ஆனால் சஜஷன் கேட்கணும், இது நல்ல கடை இருந்து. எப்படின்னா ஒரு பயர் தான் இங்கே இருக்க எல்லா கடைகளுக்கும் உடச்சி போடுறது. சொல்ல போனால் ஒருத்தர் தான், அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அப்படி தான் இந்த கான்செப்ட். ஓகே. பட் எடுத்து விற்கிறவங்க வேறு வேறு. ஆனால் அதில் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்னு அப்படி குவாலிட்டிஸ் இருக்குது. ஓகே. அந்த குவாலிட்டிஸில் வந்து ஒவ்வொரு குவாலிட்டியில் ஒவ்வொரு. இதுதான் ஃபுல்லாக சைனா ஸ்ட்ரீட். சைனா ஸ்ட்ரீட் பார்ப்போம். சைனா ஸ்ட்ரீட்டா? இது சைனா ஸ்ட்ரீட். ஏன்னா இது ஃபுல்லாக மேட் இன் சைனா தான். மேட் இன் சைனா ப்ராடக்ட்ஸ். மேட் இன் சைனா. இதுதான் அந்த டெக்கரேஷன் ஜாமான் இல்லைண்ணே? ஆமாம் ஆமாம். இப்போ டெக்கரேஷன் மேட்டர். இப்போ யாரும் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? இந்த உங்களுக்கு இந்த சாப்பாடு ஈவெண்ட்ஸ், பார்ட்டி ஈவெண்ட்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷன், இந்த சாமான இந்த சாப்பாடு வைக்கிற இதுகள் எல்லாம் கண்டெய்னர் எல்லாம் வேணும்னாலும் இங்கே வாங்கலாம். பட் இந்த பேக்குகள், அலுமினியம் ஃபோயில், அந்த இது எல்லாம் அந்த சாமான்கள் முழுக்க நீங்கள் இங்கே வாங்கலாம். அதே மாதிரி டெக்கரேஷன் ஐட்டமும் ஃபுல்லாகவே இங்கே வாங்கலாம். இன்னொன்று அந்த ஷாப் அங்கே போனீங்கன்னா வந்து கிளாஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. எப்படின்னா நீங்கள் குடிக்கிற கிளாஸ் பொட்டில்ஸ் இருக்குல்ல, அதுலேயே பல்ப் மாதிரி இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது நல்லா இருக்குது. இதாகுது. இந்த கப்ஸ் நிறைய வெரைட்டிஸ் கப்ஸ் இருக்குது. எல்லாம் குறைய இப்போ அப்படிதான். ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுக்கலாமா இல்லாட்டி ரீட்டைல்? ரீட்டைலுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஹோல்சேல்னா பல்காக எடுக்கிறது. பல்காக எடுக்கிறது அதுக்கு ப்ரைஸ் ஆகும். இல்லை, ஹோல்சேலுக்கு வந்து இப்போ டிஸ்கவுண்ட் நல்லா இது கொடுப்பாங்க. ஆமாம் 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 ஆமாம். இங்கே நிறைய பேர் வந்து வாங்கலாம். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து இங்கேருந்து தான் வெளியே போகிறது. ஸோ நிறைய பயர்ஸ் வந்து இங்கே வந்து தான் வாங்குறாங்க. ஸோ ப்ரோ, இப்போ வந்து நாங்கள் அந்த பக்கம் போனோம்னா 5 கிழங்கு, ஒனியன், அதில் ஹோல்சேல் கடைசியாக பார்க்கலாம். கிழங்கு, ஒனியன், சாப்பாடு சாமான். கிழங்கு, ஒனியன், கொச்சிக்கா, அதுதான் மெயின் ஏரியா அந்த 4th Coast Street. அப்போ போய் பார்ப்போம். 5 லாம்பு சந்தி. 5 லாம்பு சந்தி ஒன்று. 5 லாம்பு சந்திக்கு அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்றே இருக்குது. என்னது? ஏன்னா அந்த காலத்தில் வந்து லைட்ஸ் எல்லாம் இல்லை தானே. இப்போ சரியாக ஜங்ஷனில் 5 ரோடு பிரியுது. ஓகே. 5 ரோட்டுக்கு வெளிச்சம் வேணுமே. லாம்பு அந்த அதை யூஸ் பண்ணனால 5 லாம்பு சந்தி சொல்லி அது அப்படியே பழகுது வந்தது. அது இங்கிலீஷில் பேர் வேறையா இருக்குது, தமிழில் வேறையா இருக்குது. 5 லாந்தர் ஸ்ட்ரீட். அதே மாதிரி தான் போர்த்துகீஸ் டைமில் இருந்த மணி தான் அது. இதுவா? ஆமாம்.
இப்போ உடைஞ்சிட்டு என்ன இல்லை இல்லை இருக்கு புனர் நிர்மாணம் செஞ்சுருக்காங்க. இல்லை ஆனால் வேலை செய்யுமா அது? பட் இப்போ யூஸில் இல்லை. உள்ளாந்தர் காலத்தில் கட்டின சேச்சி ஒன்று இருக்குது பக்கத்தில். உள்ளேயா? கொஞ்சம் போகணும் உள்ளுக்கு. 1749. அப்போ அந்த சேச்சுக்கும் இதுக்கும் சின்ன கனெக்ஷன் ஒன்று இருக்குது. அந்த சேர்ச்சுக்குரிய மணி தான் இது. ஆமாம். ப்ரோ கூட்டி கொண்டு போகிறதால நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். கொழும்பு தான், கொழும்பை பேஸ் பண்ணி இப்போ இன்ஸ்டாகிராம் மற்றது டிக்டாக் அதெல்லாம் வீடியோ செஞ்சு கொண்டிருக்கிறார். மறக்காமல் அவரையும் ஃபாலோ பண்ணுங்க. அடோய் வ்ளாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம், அட இங்கே வாடா. அதே மாதிரி அந்த ஒரு என்ன கான்செப்ட் சிம்பிளான ஒரு பந்தம் இருக்கணுன்றதுக்காண்டி அடோய் வ்ளாக்ஸ் அப்படியே செஞ்சு கொண்டிருக்கிறார். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கருவாட்டு கடையாதல் எல்லாமே இருக்கு. இந்தியாவில் பார்க்க என்னன்னா அரிசி ஹோல்சேல் இருக்குது, கிழங்கு ஹோல்சேல், வெங்காயம், மரக்கறி எல்லாமே வந்து ஹோல்சேல். மரக்கறி இல்லை, அது வந்து அதை வச்சு யூஸ் பண்ண மாதிரி திங்ஸ் தான். அது தானியங்கள், கவுப்பி, கடலை அதெல்லாம் பல்க் எடுக்கிறாங்க. நான் சொல்லுவது உள்ளார் உணர்வு பொருட்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி திங்ஸ் தான் இது ஃபுல்லாக. இந்த ஏரியாவில் போயிட்டு வரதான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நாங்கள் இதில் காட்டிட்டு நிறைய அடுத்த இடத்துக்கு போவோம். அப்போ நான் இல்லை இப்போ நாங்கள் பெட்டா மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ உடுப்பு, வீட்டுக்கு தேவையான சாமான்கள், கருவாடு, மரக்கறி எங்கே எடுக்கிறது, அது எல்லாத்தையுமே நீங்கள் எங்களோட பார்த்து கொண்டு வரீங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் சாமான் வாங்கணும்னு சொன்னாலும் இல்லாட்டி விசாரிக்கணும்னு சொன்னாலும் மறக்காமல் கொமெண்டில் போடுங்க. நாங்கள் எங்கே அந்த ஹோல்சேல் இல்லாட்டி ரீட்டைலில் குறைஞ்ச விலைக்கு எடுக்கக்கூடிய இடம் அங்கே இருக்கோ அதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ மூலியமாக தெரியப்படுத்தும். இப்போ நாங்கள் பெட்டா மார்க்கெட்டுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் பெட்டா மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். இஞ்சி 200 ரூபா 250 ரூபாய்க்கு இருக்குது 100 கிராம். இன்றைக்கி 100 கிராம் 70 ரூபாய்க்கு இருக்குது ஒரு கடையில். 100 கிராம் 50 ரூபாய்க்கு அவங்க இருக்கும் பாருங்களேன். ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலை. என்ன குவாலிட்டியை பொறுத்து. அது அன்னாசி வாங்க, இது ஃபுல்லாக அன்னாசி. நீங்கள் வருஷம் முழுக்க வந்தாலும் அன்னாசி இங்கே இருக்கும். சீசன் இல்லாட்டியும் இருக்குது. எப்பயுமே இங்கே அன்னாசி இருக்கும், அதனால் அது இஷ்யூவே இல்லை. பெட்டா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பெரிய மார்க்கெட். பாருங்க இஞ்சி எவ்வளோ 100 கிராம் 80 ரூபா. ஓ, இதில் 100 கிராம் 80 ரூபா, அங்கால 100 கிராம் 200 ரூபா, இன்னொரு கடை 100 கிராம் 70 ரூபா. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலையாக இருக்கு. பெட்டா மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட். என்ன? ஆமாம் ஆமாம். ஏன் இது அப்படியே போனால் போய்கொண்டே இருக்கும். இது போனோம்னா நான் பஸ் ஓட்டு தான் போக வேண்டிய வரும். அவ்வளோ தூரத்துக்கு போகுது. என்ன? ஆமாம் ஆமாம். பாருங்க, இதில் இந்த காட்டுவோம் எல்லாருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய மார்க்கெட். அந்த தொங்கலுக்கும் இந்த தொங்கலுக்கும் இடையிலான தூரத்தை பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. 100 கிராம் 100 ரூபா. என்ன அங்கேருந்து இங்கேயால வர கூடி கொண்டு போகுது விலை. போ விலை கூடி கொண்டு போகுது. அது அப்படிதான். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற கடைகள் மாதிரி தான். நீங்கள் வந்து பார்த்து எந்த கடையில் விலை குறைவோ அதில் பார்த்து
எல்லா ஜாமானும் பெட்டாக்கு வந்தீங்கன்னு சொன்னால் விலையை கம்மியாக பண்ணி குறைஞ்ச விலைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். நீ பெட்டா வந்த பிறகு லைஃபை வெறுத்துட்டு தான் போவீங்க. ஏன்னா அண்டே நாளே முடிக்கிறேன் நான் தேடி முடிக்கிறேன். ஆமாம் ஆமாம், நல்ல லீவு நாள் ஒன்றில் வந்தீங்கன்னு சொன்னால் லீவ் நாள் வந்தீங்கன்னா கடையெல்லாம் மூடி இருக்கும், பார்த்துட்டு போவோங்க 3 நாள் கடையை. இல்லை வேலை இல்லாதனால இந்த காலத்தில் எங்கேஜி வேலை இல்லாமலாம் இருக்காங்க. எனக்கு சில நாள் ஆஃப் வரும். அந்த ஆஃப்லேயும் உங்களுக்கு சம்பவம் செய்தாங்க தானே? இல்லை அதில் பண்ண மாட்டாங்க. ஆஃபான நாள் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஃபுல்லாக. இப்போ இந்தியா வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பழைய நினைவுகளை ஞாபகம் ஊட்டுற மாதிரியோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சு கொள்றதுக்கோ இல்லாட்டி என்னோட சேர்ந்து நீங்களும் சுற்றின மாதிரி ஒரு அனுபவத்தையோ உங்களுக்கு தந்திருக்கு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.